வாங்க கெஸ்ட். அப்படியே இந்த வியூ எப்படி தெரியுதுன்னு பாருங்களேன். ஹில்ஸ் எப்போ போவோன்னு இருக்கா. ஸோ இந்த பஸ்ஸை நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம டேக்கிள் பண்ணி ஈஸியாக போக முடியுங்க. இப்போ பாருங்க வியூவை, அப்படியே மெடோஸ், புல்வெளி. அந்த பிள்ளைக்கு ஒரு பொங்கல் டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்குன்னா. இதான் போடிமெட்டு, இதுக்கு அங்கிட்டு கேரளாங்க. இப்போ வந்து அஃபீஷியலாக நம்ம யூனிகான் கேரளாக்குள்ளே உள்ளே வந்துருச்சுங்க. ஹலோ யூடிஆர் ஸ்குவாட், வெல்கம் பேக் டு யூனிகான் ட்ராவல் ரைடர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான லாங் ரைடு போக போகிறோங்க. நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஹில்ஸ் ரைடு தான் போக போகிறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒரு கெஸ்ட்டு வந்து நம்ம கூட கலந்துக்க போகிறாங்க, ஸ்பெஷல் கெஸ்ட்டு. ஸோ அவங்க யார், என்ன, எங்கே போகிறோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் மோட்டோ வாக்கிங்கில் கண்டினியூ பண்ணிட்டு போகிறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கோம். டைம் கரெக்டாக பார்த்திங்கன்னா 5:30 ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம வீட்டிலேருந்து நம்ம கெஸ்ட்டை போய் பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுவோங்க. நம்ம சேனலுக்கு யாரும் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா யூனிகான் பைக்கில் லாங் ட்ரைவ் போடுற வீடியோஸ், யூனிகான் ரிலேட்டட் வீடியோஸ், ஸோ இதெல்லாம் போஸ்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம யூனிகான் லவர்ஸ்க்கும் மோட்டோலாக் லவர்ஸ்க்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம அப்படியே யூனிகான் வியூவில் கண்டினியூ பண்ணுவோங்க. யூடிஆர் ஸ்குவாட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 5:39ங்க. ஓகேங்க, அப்படியே மெதுவாக கிளம்புவோம். இப்போ நம்மளோட வேலை நான் சொன்ன மாதிரி நம்ம கெஸ்ட்டை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே போகிறது தாங்க. யூடிஆர் ஸ்குவாட் அப்படியே ஏர்லி மார்னிங்கில் கிளம்பிட்டோம். நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், அந்த ஏர்லி மார்னிங் ஒரு 5:30, 6 இருக்கிற கிளைமேட்டில் நம்ம பைக்கை ஓட்டுறதுக்கான ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, சொர்க்கங்க. விடியவே இல்லை, ஒரு நிலா மட்டும்தான் நம்ம கூடயே வருது மேலே. அங்கே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் கெஸ்ட்டை பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து மேப் போட்டுக்கிடுவோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம ட்ரிப்பை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு. இந்த ரோடு வந்து ஊருக்குள்ளே போகிற ரோடுங்க. ஸோ அப்படியே நைட் இடத்துல பார்க்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா. கேமராவில் எந்த அளவு தெரியுதுன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு நம்ம லைட்டு மட்டும்தான் பிரகாசமாக தெரியும். இந்த லைட்டு வந்து உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் ஷார்ட்ஸில், நம்ம வாங்கியிருந்தோம் டிஎம்சின்ற பிராண்டு. ஸோ எப்படி லைட்டு வியூ இருக்குன்னு சொல்லி அப்படியே கமெண்டில் தட்டி விடுங்க. இது வந்து மதுரை பைபாஸுங்க. ஸோ மதுரை போகக்கூடிய பைபாஸ். நம்ம கெஸ்ட்டை பிக்கப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபியூயல் போடணும். ஃபியூயல் ரொம்ப ஈக்கு கீழே வந்துருச்சு. ஸோ நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டுருக்கப்போ ஃபியூயல் போடலை. இப்போ போட்டுருவோங்க, ஒரு 5 லிட்ரு போட்டுருவோம். இங்கே லெஃப்ட்டில் இருக்க அந்த ஹெச்பி பெட்ரோல் பங்கில் போட்டுடலாங்க. இருட்டாக இருக்குது, பெட்ரோல் போடுறாங்களா இல்லையா? போடுவாங்க, எப்படி போடுறாங்க இருப்பாங்க. ஆள் இருக்காங்களான்னு தெரியலையே. அப்போ ஆள் யாரும் இல்லை, வருவாங்க. 5 லிட்டர்ண்ணே. 108 ரூபா 6 பைசா. 5 லிட்டரு 543 ரூபா 10 பைசாங்க. அவ்வளோதாங்க, ஃபியூயல் போட்டாச்சு ஒரு 5 லிட்ரு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைடில் 5 லிட்டர்லாம் பத்தாது. ஸோ அந்தளவு ஒரு லாங் ரைடு போக போகிறோம் இன்றைக்கி. ஸோ நம்ம ரிட்டனும் ஃபியூயல் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நியர்பை நம்ம கெஸ்ட்டு வீட்டுக்கிட்ட வந்துட்டோங்க. நம்ம கெஸ்ட்டோட பிளேஸுக்கு வந்துட்டோங்க. நம்ம யூனிகான் கூட்டி நிற்கிறேன். அப்போ நம்ம கெஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். வாங்க கெஸ்ட். இவங்க தாங்க என் கெஸ்ட்டு, என்னோடய ஒய்ஃபு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ட்ராவல் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து ஃபஸ்ட் டைம் வர்றாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் ஹனிமூன் பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகி 1 வீக்கில் பைக்கில் தான் போனோம். யூனிகான் செல்லக்கூட்டில் நானும் என் ஒய்ஃபும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வாகமான் போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் லாங் ட்ரைவ் ஒன்றா போகிறோங்க. மேடம் எப்படி ஃபீலிங்? ஜாலியாக இருக்குது. போகலாமா? போகலாம். ஓகேங்க, எங்கே போகிறோம், எப்படி போகிறோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம யூனிகான் செல்லக்கு டிவியில் சொல்லிட்டே போகிறேன். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். மேடம் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி. அவ்வளோதாங்க, என் ஒய்ஃப் வீட்டிலேருந்து அப்படியே கிளம்பிட்டோங்க. நம்ம ட்ரிப்பையும் 0 பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப ரைடுக்கு அப்புறம் ட்ரிப்பை 0 பண்ணி ஒரு ரைடை ஸ்டார்ட் பண்ணுறேங்க இப்போ. ஓகேங்களா? சரி ஓகேங்க, சஸ்பென்ஸ்லாம் வைக்க விரும்பலை. நான் எங்கே போகிறேன்னு சொல்லி இப்போயே சொல்லிடுறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்க மூணார் தாங்க போகிறோம். இப்போது நம்ம இடத்துல இருந்து 160 கிலோமீட்டருங்க மூணார். 3 மணி நேரம் 30 நிமிஷங்க. தரமான கிளைமேட்டில் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு தெரியவில்லை. மழை பெய்யும், வேடிக்கை வாய்ப்பு இல்லை, பட் நல்லா மழை பெய்யும், மிஸ்ட் இருக்கும். எல்லாத்துலேயுமே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. சொல்ல மறந்துட்டேன், டைம் பார்த்தீங்கன்னா 6:15ங்க.
என்னோடய பையன் அக்ஷய் தேவ்குட்டியை பார்த்தீங்கன்னா என்னோடய அத்தைகிட்ட வந்து விட்டுட்டு போகிறவங்க. அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க. ஸோ அவனுக்கு வயசு பார்த்திங்கன்னா 1.5 வயசு தான் ஆகுது. அவனை கூப்பிட்டுட்டு நம்ம இந்த மாதிரி லாங்காக சுற்ற முடியாது. அதனால் எங்கள் அத்தைகிட்ட விட்டுட்டு போகிறோம். ஒய்ஃபோட அம்மா தான். ஸோ நல்லா பார்த்துக்குவாங்கங்க. இப்பொழுது நம்ம யூனிகார்ன் எக்ஸ்பிரஸ் பைபாஸை பிடிக்கின்றது. 4-வே ஏரியாச்சுங்க. அப்படியே சிட்டாக பறந்துடலாம். மூணாரில் நல்ல மழை பெய்யுதுன்னு கேள்விப்பட்டேன். நிறையா ரீல்ஸ்லேயும் பார்த்தேன், வீடியோஸ்லேயும் பார்த்தேன். ஸோ அதுக்காக ஜர்க்கின் வந்து நாங்கள் போட்டுக்கிட்டோங்க, நானும் ஒய்ஃபும் போட்டுக்கிட்டோம். ஸோ சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக நம்ம வந்து சுற்றி பார்க்க போகிறோம். இது செம்பட்டிங்க. செம்பட்டி வந்தாச்சு. இன்னும் நம்ம டெஸ்டினேஷன் மூணாருக்கு பார்த்தீங்கன்னா 143 கிலோமீட்டருங்க. நமக்கு முன்னாடி போகிற பஸ்ஸு பார்த்தீங்கன்னா சென்னை டு மூணார்னு போட்டிருக்குங்க. ஸோ அந்த பஸ்ஸு மூணாறு தாங்க போகுது. இந்த ரைடு முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம 80 தாங்க க்ரூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஒய்ஃப் உக்காந்துருக்காங்க. ஸோ அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெரிய பைபாஸும் கிடையாது நம்ம போகிற மூணார் ரோட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 70% ஹில்ஸ் தான். ஸோ நம்ம 80க்குள்ளே தான் போக முடியும். 80 மேலே போக வாய்ப்பு இருந்தாலும் போக மாட்டேங்க. இப்பொழுது வத்தலகுண்டு பைபாஸுங்க. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரூட்டுங்க வத்தலகுண்டு பைபாஸ். அப்படியே லொக்கேஷனை பாருங்கள். இதுக்கப்புறம் சூப்பராக இருக்குங்க. எப்படி இறங்குது பாருங்கள். அப்படியே எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேற்று கிரகத்தில் இருந்த ஃபீல் வரும் எப்போயுமே இந்த ரோட்டில் போனால். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அங்கே ஒரு கோயில் இருக்குது, ஒய்ஃப் சொல்கிறாங்க. நல்லாயிருக்கு அந்த கோயில் பார்க்க. கேமராவில் தெரிய வாய்ப்பு இல்லை, பட் இந்த பெரிய வேல் போட்டு ஊண்டி இருக்குங்க. உண்மையிலே பிரமிப்பாக இருந்துச்சுன்னா கமெண்டை தட்டி விடுங்க. இந்த ஒரு மலைக்கு மேலே ஒரு கோயில் தெரியுது பார்த்தீங்களா? சென்றாய பெருமாள் கோயிலுங்க. நல்ல ஃபேமஸான கோயில் நம்ம வத்தலகுண்டில் இருக்குது. இதுதாங்க காட் ரோடு. கொடைக்கானல் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் 50 கிலோமீட்ரு. ஸோ நம்ம தேனி டிஸ்ட்ரிக்குள்ளே தான் வந்துட்டோம். பட் கொடைக்கானல் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் ஓடுதுங்க. அதை யாராலையும் பிரிக்க முடியாது. காட் ரோடெலாம் தாண்டினதுக்கப்புறம் வியூ எல்லாம் செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? வாவ். இப்போ வந்து பெரிய குளம் கிட்ட வந்துட்டோங்க. நம்ம ரைட் சைடில் போனால் பெரிய குளம். பட் நம்ம லெஃப்ட் எடுத்து பைபாஸில் போயிடுவோங்க. எல்லா ஊருக்கும் பைபாஸ் போட்டாங்களா? ஸோ பறந்துடலாம். இப்படி நேராக போனால் பெரிய குளம் தாங்க. நம்ம கும்பக்கரை அருவி, சோத்துப்பாறை டேமு எல்லா வியூவும் இங்கிட்டு தாங்க இருக்குது. அப்படியே வியூவை பார்த்தீங்கல்ல, சொர்க்கமாக இருக்கா? இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி ரிலாக்ஸ் பண்ணுவோங்க. கிட்டத்தட்ட ஒரு 58-60 கிலோமீட்டர் வந்து நம்ம ட்ரைவ் லாங்காக பண்ணி வந்துட்டோம் நான் ஸ்டாப்பாக. ஸோ இந்த இடத்துல நிப்பாட்டி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு சில் பண்ணிட்டு போவோங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப்பாக ஸ்ட்ரெச் பண்ணி வந்தோம். நம்ம செல்லக்குடி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டை விட்டுட்டு அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டுங்க. ஏன்னா நம்மனா கண்டினியூஸாக வந்து ஸ்ட்ரெச் அடிச்சு விட்றலாம். இவங்க இருக்கிறனால நம்ம கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி போகிறது நல்லது. என்ன மேடம், ஓகே தானே உங்களுக்கு? ஓகே. ஜாலியாக இருக்கா? எப்படி இருக்கு சொல்லுங்க, ஏதாச்சும் பேசுங்க. ஜாலியா இருக்கு. அவங்கள்ட்ட வந்து நம்ம பேச்சு வாங்குறது கொஞ்சம் சிரமங்க. மேல போவோன்ட்டு ஹில்ஸ் எப்போ போவோன்னு இருக்கா? பரவாயில்ல, பேசுகிறாங்களே. இந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தோங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் அப்படியே கிளம்பிட்டோங்க. இன்னும் 101 கிலோமீட்டர் இருக்குது மூணாருக்கு. 2 மணி நேரம் 33 நிமிஷங்க. அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டே போவோங்க. இன்னும் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஏதாச்சும் ஒரு நல்ல கடையை நிப்பாட்டி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். அப்படியே இந்த வியூ எப்படி தெரியுதுன்னு பாருங்களேன். லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த வீடுகள் ஃபுல்லாக தேனிங்க. தேனி ஊறுறது. ரைட் சைடில் பாருங்க மலையை. வாவ், எவ்வளோ கண்டினியூஸாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? லெஃப்ட்டில் போனால் தேனி 6 கிலோமீட்டருங்க. இப்போ நம்ம ரைட்டில் போனோம் 93 கிலோமீட்டர் மூணார் போட்டிருக்கு பாருங்கள். யூடிஆர் ஸ்குவாட். அப்படியே இந்த வியூவை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக தெரியுது பார்த்தீங்களா? வாவ். மேலே போட்டிருக்கு பாருங்கள், கம்பம் 36. ரைட் சைடில் மூணார் 74 கிலோமீட்டருங்க. டிஎன் 72. திருநெல்வேலி வண்டி இதுவும் மூணார் தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஹோண்டாய் i20 ஆஸ்டா. எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசாமல் அப்படியே போகிற வழியில் கேரளாலே போயிட்டு ஃபுட் எடுத்து தரலாமான்னு தோணுது. பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை இடையிலே தமிழ்நாட்டு ஃபுட் எடுக்கலாமா குழப்பிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் எப்படி அமைதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் வியூவை. வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்மல்லங்க. அப்படியே அந்த ஓல்டு மெமரிஸ் ஞாபகம் வருதுங்க. எங்கள் ஊர் செம்பட்டி திண்டுக்கல் ரோடு இப்படி தான் இருக்கும். புளியமரம் கவர் பண்ணி. பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒய்ஃபுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலில் தேடி இங்கேயே சாப்பிட்ருவோம்.
கேரளாவில் பார்த்தீங்கன்னா மதியம் போய் சாப்பிட்டுக்குருவோங்க. நல்ல ஒரு செம்ம டிஷ்ஷாக பார்த்து செலக்ட் பண்ணி சாப்பிட்டுக்குறோம். இப்போ இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுருவோங்க. இந்த பெட்ரோல் பங்க்கில் 5 லிட்டர் போட்டுருவோம். அப்படியே ஆப்போசிட்டில் வர்றது அண்ணே 5 லிட்டர்ண்ணே 5 லிட்டர் ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் போட்டோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டேங்க் நியர்பை ஃபுல்லாக இருக்குது. ரிலாக்ஸாக போகலாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்கணும். வயிறு கபங்குது. போடி நாயக்கனூர் வந்துட்டோங்க. ஏதாச்சும் ஒரு நல்ல ஹோட்டல் தேடிக்கிட்டு இருக்கேன் சாப்பிட்லான்னு. ஒன்றும் சிக்க மாட்டேங்குது. ஊரை விட்டு அவுட்ரும் தாண்டிட்டோங்க. ஒரு ஹோட்டல் கூட இல்லை. போகிற வழியில் ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் இருந்தால் கண்டிப்பாக நிப்பாட்டிடுவோங்க. கேரளா ஆட்டோவில் வருது பாருங்க. அதுதாங்க போடி மெட்டு அங்கே தெரியுது பாருங்கள். ஒரு ஹோட்டல் கூட இல்லையே எங்கள் ரைட் சைடில் ஹோட்டலாக அது இருங்க பார்த்துருவோம். ரெஸ்டாரண்ட்டா இல்லை வந்து அது ரிலாக்ஸ்ங்க ரெஸ்டாரண்ட்டுன்னு போட்டிருக்கு. லெஃப்டில் ரெஸ்டாரண்ட் மாதிரி தாங்க தெரியுது. பார்ப்போம். ஆமாங்க ரெஸ்டாரண்ட்டு தாங்க. இருந்து அப்படியே சாப்பிட்டு போயிடலாங்க. இங்கே சாப்பிட வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு பொங்கல், நான் வந்து ஒரு பூரி செட் ஆர்டர் போட்டிருக்கேங்க. பூரி சூப்பராக இருக்குது. கலரே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. பட்டாணியோட டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்குண்ணா. நல்லா இருக்கா பொங்கல்? சூப்பராக இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் தாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நேம் பார்த்தீங்கன்னா தேல்ஸ் டைம் பார்க்கு. நல்லா இருந்துச்சு, டீசெண்டாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸு கொஞ்சம் அதிகம்தான், பட் பிரச்சனை இல்லை. சாப்பாடு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கிளம்புவோங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:21ங்க. இன்னும் 64 கிலோமீட்டர் இருக்குது நம்ம மூணாருக்கு. 1 மணி நேரம் 56 நிமிஷங்க. இங்கே பாருங்கள் கிரவுண்டை. அப்படியே ஹில் வியூவில் கிரவுண்டே சூப்பராக இருக்கா. இப்போ தாங்க நம்மளோட ஹில்ஸ் ரோடு ஸ்டார்ட் ஆக போகுது. நேராக போனால் குரங்கணி 10 கிலோமீட்ரு, லெஃப்ட்டில் போனால் மூணாறுங்க. நம்ம இப்போ குரங்கணி போகல, லெஃப்ட்டில் மூணாறு போகிறோம். ஒரு நாள் குரங்கணி போகணுன்னு ஆசையாக இருக்குது, பட் போக முடியல. 63 கிலோமீட்டருங்க மூணார். இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த பஸ் இங்கே தான் நிற்கிது, சென்னை டு மூணார். இன்னும் எத்தனை டைம் பார்க்க போகிறோன்னு தெரில. சூப்பருங்க. மூணார் மலையை நோக்கி யூனிகார்ன் எக்ஸ்பிரஸ் ஏறி கொண்டிருக்கிறது. ஆரம்பத்திலே அங்கே மிஸ்ட்டு தெரியுதுங்க சூப்பராக. இன்றைக்கி மிஸ்ட்டில் ஒரு குளியல் போட வேண்டியது தான். சும்மா எனக்குள்ளே நின்று கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு அப்படியே ஏறுவோங்க. டைம் 8:20ங்க மார்னிங். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூணாறு ஹில்ஸ் ஏற ஆரம்பிக்கிறோம். செம்மையாக இருக்குது பாருங்கள் பின்னாடி அப்படியே அந்த மேகத்தோடு பார்க்குறதுக்கு. இன்றைக்கி வேறு லெவல் ட்ரீட் இருக்குது. மேடம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? எதிர்பார்த்துட்டேன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பேசுகிறாங்க. நமக்கு அது செட் ஆகாது, புரிய மாட்டேங்குது. இன்னும் முறைக்கிற எப்படி போகலாமா? ஓகேங்க, அப்படியே கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு அப்படியே இந்த இடத்துல வந்து கிளம்புறோங்க. மூணார் ஹில்ஸ் ஏற ஃபீலிங் வேறு லெவலில் இருக்குங்க. இன்னும் நல்ல சீசன்லாம் ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம தமிழ்நாடே சூப்பராக இருக்கும். பட் மூணாரில் இப்போ சீசன் தாங்க. மூணார் கேரளா ஒன்ஸ் நம்ம கிராஸ் பண்ணவொடனே பயங்கரமாக மாறிடும் கிளைமேட் எல்லாமே. பட் இந்த இடத்துல அப்படி தாங்க இருக்கும். கொஞ்சம் அப்படியே ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருக்கும். போக போக மாறும் பாருங்க. போடி மெட்டு தாண்டிட்டா அவ்வளோதாங்க, வேறு லெவல். ஃபஸ்ட்டு ஹேர்பின் பேண்ட் நீங்கள் பாருங்கள், ஒரு மிரர் இருக்குது, கான்வெக்ஸ் மிரர். எனக்குள்ளே ஏறும்போதே கிளைமேட் நல்லா சில்லுன்னு மாறிடுச்சுங்க. வெயில் அடிக்குது, பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டு தெரில, சில்லுன்னு தான் இருக்குது. பட் மூணாறுக்குள்ளெல்லாம் போயிட்டோம்னா குளிர் வாட்டம், அதில் கன்ஃபார்ம் மாற்றமே இல்லைங்க. அப்படியே ரோடு வியூவை பாருங்கள், ரைட் சைடில் ஃபுல் சிட்டி தெரியுது. ஹேர்பின் பேண்ட் அதிகமாக இருக்குது, கேர்ஃபுல்லாக தான் ஏறணும். நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா செம்படிக்கிட்ட, அந்த ட்ராவல்ஸ் முன்னாடி போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த பஸ்ஸை நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம டேக்கிள் பண்ணி ஈஸியாக போக முடியுங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவோம். ஓகே, ஏறிடுவோங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லாரி வேறு ஏறுதுங்க. அவ்வளோதாங்க, 2 லாரி அப்படியே ஏறியாச்சு. யூடிஆர் ஸ்குவாட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுதுங்க. சீனிக்கு எல்லாமே க்ரீன் கலரில் மாறுது பாருங்கள், சூப்பராக. குளிர் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக ஏறுதுங்க. அங்கே தெரியுது பாருங்கள் போடி மெட்டு. இப்படி கூட கொச்சின் போகலாம் போலங்க. 180 கிலோமீட்டர் கொச்சி. எப்பயுமே பெண்டில் வந்து ஹிடானான பிளேஸில் ஏறக்கூடாது. இந்த வந்துருச்சு பாருங்கள் ஷிஃப்ட்டு, அந்த மாதிரி வண்டிகள் வந்து விடும். ஸோ ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். கேப் தெரிஞ்சால் ஏறிக்கலாம். அந்த அப்படி தெரிஞ்சிருச்சு, இப்போ ஏறலாம். எல்லாமே கேரளா ட்ரக்குங்க.
வாவ் வாவ் வாவ். இங்கே பாருங்கள், ஏதோ கை மாதிரி கை மடக்கி இருந்தால் அப்படி வச்சா அப்படி இருக்கும். இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த பாறை. எப்படி தெரியுது பார்த்தீங்களா? அந்த கை மடக்கி வச்ச மாதிரி. இப்போ பாருங்க, இங்கே பாருங்க இந்த மலை எப்படி பாகுபலி படத்தில் வர பிரம்மாண்டமான யானை மாதிரி இருக்குங்க. அந்த வியூ சூப்பரில். எனக்கு அப்படியே ரோட்டை பார்க்குறதா வியூவை பார்க்குறதானே தெரிலங்க. ஏன்னா அப்படியே நல்ல கிளைமேட்டு சில்லுன்னு மாறிடுச்சு. லொக்கேஷனும் அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக காட்சி அளிக்குது. அப்படியேண்டு ரோட்டை பார்க்காம மறந்து ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. கருப்பசாமி கோயிலுங்க, மலை ஏறுறப்பெல்லாம் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்குது, பட் தண்ணி வரல. கேரளாக்குள்ளே தண்ணி வரும், தமிழ்நாட்டில் தண்ணி கம்மிங்க. நல்லாவே கூலிங் ஏறிடுச்சுங்க. சூப்பர் கூலிங்க, கையில் நல்லா ஃபீல் ஆகுது. நல்லா டீப்பாகவே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்த ஒரு ஃபீலுங்க. இந்த ரோடு மொத்தம் 17 ஹேர்பின் பெண்ட் இருக்குங்க இந்த இதில். இது வந்து 10வது ஹேர்பின் பெண்ட் நம்ம ஏறுறோம். பாருங்க வியூவை, அப்படியே மெடோஸ், புல்வெளி. சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. வாவ் 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 வாவ். அங்கங்கே ப்ளூ கலர் செடிகள் செம்மையாக இருக்குல்ல. நியர்பை போடிமெட்டு வந்துட்டோங்க. சில்பெர்க் இந்த ஹோட்டல் ரெசார்ட் தான் நம்ம கீழே பார்த்தோம். நல்ல வியூவில் தெரிஞ்சது. தண்ணி அங்கங்கே லீக் ஆகுதுங்க. ஏன்னா கேரளாவுக்குள்ள நம்ம உள்ளே நுழைஞ்சிட்டாலே இந்த மாதிரி தண்ணிகள் அதிகமாக காய்ச்சலிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட பார்டர் செக் போஸ்ட்டுங்க. பார்டர் தாண்டினவுடனே கேரளா செக் போஸ்ட் ஒன்று வரும். இது தாங்க போடிமெட்டு. இதான் போடிமெட்டு. இதுக்கு அங்கிட்டு கேரளாங்க. மூணார் 42 கிலோமீட்ரு. இப்போ வந்து அஃபீஷியலாக நம்ம யூனிகான் கேரளாக்குள்ளே உள்ளே வந்துருச்சுங்க. அப்படியே எனக்குள்ளே நிற்போம். வா 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 வா. போடிமெட்டுங்க இந்த ஐடியா. பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தூண் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்டர். இப்படி தான் இறங்கணும் ஃபுல்லாக கேரளாவுக்கு. இதுக்கு இங்கிட்ட அப்படியே கேரளா. இந்த போடிமெட்டில் கொஞ்ச நேரம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு கிளம்புறோங்க. இதுக்கப்புறம் தான் இருக்குது சீனிக்கே. ரோடு சூப்பராக மாறிடும், சீனிக்கும் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருங்க. இப்போ அஃபீஷியலாக கேரளாக்குள்ளே வந்துட்டோம்.